வீட்டிற்குள் தாய் இல்லாததால் பரிதவித்து நின்ற சிறுவர்கள், காணாமல் போன பெண்ணை தேடி அலைந்த அக்கம் பக்கத்தினர், 85 அடி ஆழ தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது காத்திருந்த அதிர்ச்சி. பெண்ணை கிணற்றுக்குள் தள்ளி கொன்றது யார்? 3 குழந்தைகளுக்கு தாயான பெண்ணுக்கு நடந்தது என்ன? காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் வாசல்ல காலடி எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள தாய் சத்யபிரியா இல்லாததால 3 பசங்களும் ஒன்னும் புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கும் எதுவும் தெரியல. யார்கிட்டையும் சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களேங்கிற சந்தேகத்துல பசங்களோட சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் சத்யபிரியாவை சுத்தி சுத்தி தேடி பார்த்திருக்காங்க. அப்ப அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள தற்செயலா எட்டி பார்த்தப்ப கிணத்துக்குள்ள சத்யபிரியாவோட சடலம் கிடக்கிறது தெரிஞ்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸும் தீயணைப்பு படையினரும் 85 அடி ஆழத்துல தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள இருந்த சத்யபிரியா சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. சத்யபிரியா கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல தவறி கீழே விழுந்துட்டாங்களா, இல்லைன்னா யாராவது அவங்கள கொன்னுட்டு சடலத்தை கிணத்துல வீசிட்டாங்களான்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணையில இறங்குனாங்க காவல்துறையினர். அப்பதான் ரொம்ப நேரமா சத்யபிரியாவோட கணவர் சக்திவேலை ஆளையே காணும்னு அங்க உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸோட சந்தேக பார்வை சக்திவேல் பக்கம் திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் சக்திவேல் இருக்கிற இடம் தெரிஞ்சு அவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் சத்யபிரியா எப்படி இறந்தாங்கங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. திருச்சி முசிறி பக்கத்துல உள்ள வாலசிராமணிங்கிற கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் டிப்ளமா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு சத்யபிரியாங்கிறவங்க கூட 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு மோனிஷ்ராம், ஸ்ரீராம் பிரகாஷ், சஷ்வந்த்னு 3 பசங்க இருக்காங்க. 3 பேரும் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சக்திவேல் வேலை விஷயமா அடிக்கடி வெளியூருக்கு போயிடுறது வழக்கம். வெளியூர்ல மொத்த வேலைக்கு ஆர்டர் ஏதாவது கிடைச்சா அங்கேயே பல நாட்கள் தங்கி இருந்து வேலையை முடிச்சுட்டு தான் வீடு திரும்புவாராம். சத்யபிரியாவுக்கு 33 வயசு, சக்திவேலுக்கு 43 வயசு. கணவன் மனைவிக்கு இடையில 10 வயசு வித்தியாசம் இருந்ததால ஆரம்பத்துல இருந்தே 2 பேருக்கும் முட்டலும் மோதலும் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சக்திவேல் அடிக்கடி மனைவி பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டு இருந்ததால கணவன் மனைவிக்குள்ள இருந்த நெருக்கம் படிப்படியா குறைஞ்சிருக்கு. வெளியூர்ல இருந்து மனைவிக்கு போன் பண்ணப்பெல்லாம் போன் பிஸின்னே வந்திருக்கு. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியாவே இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் செல்போன்ல பேசுறது, ஆன்லைன்லயே இருக்கிறதுன்னு சத்யபிரியாவோட நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் இருந்ததால மனைவியோட நடத்த மேல கணவர் சக்திவேலுவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனாலேயே கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாய் தகராறும் ஏற்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில சக்திவேல் வழக்கம் போல வேலைக்கு வெளியே போயிட்டு மதியம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ சத்யபிரியா தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி உள்ள 85 அடி ஆழ தண்ணி இல்லாத கிணத்துக்கிட்ட நின்னு யார்கிட்டயோ போன்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாகுது, எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்காம யார்கிட்ட இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கன்னு மனைவி சத்யபிரியா கிட்ட ஆவேசமா கேட்டிருக்காரு சக்திவேல். அது யாரும் இல்லைங்க, என் கூட படிச்ச பொண்ணு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சத்யபிரியா சொல்லி இருக்காங்க. ஆனா அதை நம்பாத சக்திவேல் மனைவிய தகாத வார்த்தையால திட்டிட்டே செல்போனை கொடு, நானே செக் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. கணவர்கிட்ட செல்போனை கொடுக்க மறுத்த சத்யபிரியா அங்க இருந்து நகர முயற்சி பண்ணியிருக்காங்க. சத்யபிரியாவை நகர விடாம தடுத்து அவங்க கிட்ட இருந்து செல்போனை பறிக்க பார்த்திருக்காரு சக்திவேல். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில தள்ளு முள்ளு ஏற்பட்டிருக்கு. யார் கூடயோ சிரிச்சு பேசிட்டு இப்போ செல்போனை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறியா, எனக்கே துரோகம் பண்றியான்னு ஆவேசமா கேட்ட சக்திவேல் மனைவி சத்யபிரியாவை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்காரு. கிணத்துக்குள்ள விழுந்ததுல தலையில அடிபட்டு சத்யபிரியா துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. விசாரணைக்கு அப்புறம் மனைவியை கிணத்துக்குள்ள தள்ளி கொன்ன சக்திவேலை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 13 வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்த தம்பதிக்குள்ள சந்தேகங்கிற கொடிய விஷயம் புகுந்ததால 3 பிள்ளைங்களும் இப்போ நிர்கதியா நிக்கிறாங்க.